ஹாய், திஸ் இஸ் சபி ஃப்ரம் சபி டாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம நார்மலாக ஸ்லிப்பர்ஸ்னால் விமனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஹீல்ஸ்னால் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த ஐ ஹீல்ஸ்லாம் வச்சு போடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். ஆனால் அந்த ஐ ஹீல்ஸை நம்ம பெண்களுக்காக கண்டுபிடிக்கவே இல்லையா. அந்த ஹை ஹீல்ஸ் கண்டுபிடிச்சதே ஆண்களுக்காக அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த காலத்தை போர் வீரர்கள் இருக்காங்களா, அவங்க வார்க்காக போவாங்கள்ல. ஸோ அப்போ அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் அந்த ஐ ஹீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மேட்ச் பாக்ஸ் ஒரு சயின்டிஸ்ட் பண்ண ஒரு தப்புனால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த மேட்ச் பாக்ஸ் மக்களே. ஸோ அதே மாதிரி நிறைய விஷயம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற ஒரு விஷயத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டு அதை வேற ஒரு விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி விசித்திரமாக இருக்கிற ஒரு 5 பொருளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஐ ஹீல்ஸ் தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அது பெண்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது இல்லை, ஆண்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 10ஆம் நூற்றாண்டில் ஈரான் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க அந்த குதிரைப்படை வீரர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த போருக்கு போவாங்க, அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இது முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா குதிரை மேலே ஏறி நின்றுட்டு அந்த வில்லில் அம்பு எய்வாங்க. ஸோ அப்போ தான் அவங்களோட கால் பார்த்திங்கன்னா அந்த குதிரை மேலே இருக்கிற அந்த வளையம் மாதிரி இருக்கும்ல. ஸோ அதில் அவங்க ஸ்லிப்பாக இடக்கூடாது, ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது தான் பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டான ஹீல்ஸ் வச்ச செருப்புலாம். ஸோ அப்போ இது எப்படி ஃபேஷனாக மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1599ல் இந்த ஈரான் அரசர் பார்த்திங்கன்னா யூரோப்புக்கு அவங்களுடைய தூதர்களை அமைச்சிருக்காங்க. ஸோ அங்கே இருந்த யூரோப்புடைய ராஜாவாக இருக்கட்டும், அப்புறம் பணக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்களா ஆண்கள், அவங்களாம் இதை பார்த்துட்டு என்ன இது இவ்வளோ ஸ்டைலாக இருக்குது, அப்போ ஹீல்ஸ் போட்டால் நம்ம ஹைட்டாகவும் தெரியும், கம்பீரமாகவும் இருப்போம், அது மட்டும் இல்லை ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அந்த யூரோப் நாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஜென்ஸ் எல்லாமே ஹீல்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி பெண்களுக்கானதாக மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் எல்லாருமே ஹீல்ஸ் போடவும் ஒரு 1630 அந்த இயரில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், பெண்களும் நாங்கள் ஆண்களுக்கு சளைச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்போ நடந்துட்டுருக்கு. அப்போ அவங்களுடைய தலை முடியை பார்த்திங்கன்னா ஜென்ஸ் மாதிரி வெட்டிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேப் போட்டுக்கிறது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாமே அப்போ மாறுச்சு. அப்போ தான் இந்த ஹீல்ஸ் போடுறதையும் பார்த்திங்கன்னா ஒரு புரட்சியாக மாற்றி நாங்கள் நீங்கள் செய்கிறது எல்லாமே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி செய்யும் போது தான் இது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஜென்ஸ் கிட்டேருந்து லேடிஸ் கிட்டே போகுது. அது நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இது பெண்களே யூஸ் பண்ணுற மாதிரி ஆண்கள் அதை முழுசாக விட்டுட்ட மாதிரியும் இது மாறிடுது மக்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி மேட்ச் பாக்ஸ். மேட்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உலக வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இப்போ நம்ம சர்வசாதாரணமாக மேட்ச் பாக்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதை அந்த சயின்டிஸ்ட் வேணும்னு கண்டுபிடிக்காமல் ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ணும்போது எதிர்பார்க்காம வந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பாக்ஸ். இது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1826ல் பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா ஜான் வாக்கர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மசி வச்சுருக்காரு, ஒரு மருந்து கடை வச்சுருக்காரு. அவர் ஒரு நாள் நிறைய கெமிக்கல்ஸை மிக்ஸ் பண்ணி அவர் ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிப்பார். அப்போ ஆன்டிமோனி சல்ஃபேட், பொட்டாசியம் குளோரைட் அப்படின்ற 2 கெமிக்கலை ஒன்றா கலந்து குச்சியை வச்சு கிண்டிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த குச்சியோட முனையில் என்ன ஆயிருக்குன்னா ஒரு கெமிக்கல் அப்படியே கட்டியாக அவர் கலந்துட்டு இருக்காருல, அப்போ அதில் காஞ்சு போய் கட்டியாயிடுச்சு. அப்போ அந்த கரண்டியை சொரண்டி பார்க்கலாம், அந்த குச்சியை தரையில் வச்சு சொரண்டி பார்க்கலாம், அப்போ தான் அந்த கெமிக்கல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லேபில் தரையில் வச்சு அந்த குச்சியை வேகமாக உரசுறாரு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு தீப்பொறி மாதிரி பறந்து நெருப்பு பிடிச்சிருச்சு. ஸோ இதை பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா அவர் ஷாக் ஆகிடுறாரு. அதனால் தீப்பெட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா லைட்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், தீப்பெட்டி தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க, லைட்டர் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறோம்ல. பட் ஆனால் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது லைட்டர் தான். அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா இந்த தீப்பெட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இது உரசுனா எரியிற குச்சி, இந்த 2 கெமிக்கலும் சேர்ந்தா இது மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தையே மாற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 கெமிக்கலையும் சேர்த்து கண்டுபிடிச்சவர் ஜான் வாக்கர் தான். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா அது அந்த பிஸ்னஸை எடுத்து செய்ய முடியல. சில காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம்னால அவரால் அது வாங்க முடியாததுனால இதை வச்சு அவருக்கு பெருசாக சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு சொன்னா கொக்கோ கோலா. கொக்கோ கோலா வந்து இப்போ வந்து நம்ம எவ்வளோ கெட்டது, குடிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டுருக்கோம். ஆனா அது ஒரு காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு மருந்தா தான் அந்த கொக்கோ கோலாவ வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. தலைவலி மருந்தா கண்டுபிடிச்சிருக்காங்க. 1886ல வந்து அட்லாண்டா அட்லாண்டா அப்படிங்கிற ஊர்ல வந்து ஜான் பெம்பர்டன் அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து இருக்காரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அ நெறைய பேர் அப்பலாம் வந்து போர் அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம். அப்ப வந்து உள்நாட்டு போர்ல வந்து அமெரிக்கால நெறைய நடக்கும். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து அவருக்கு ரொம்ப பயங்கரமா தலைவலியும், நரம்பு தளர்ச்சியும் வந்து அவருக்கு இருந்துச்சாம். அதனால அவர் வந்து கொக்கோ இலை இருக்குல்ல, கொக்கோ லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது, அதுக்கப்புறம் கோலா நட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இது 2த்தையும் சேர்த்து ஒரு சிரப் வந்து ரெடி பண்றாரு. அப்போ என்ன ஆச்சு அப்டின்னா, ஒரு நாள் வந்து அந்த சிரப்ல வந்து தண்ணி ஊத்துறதுக்கு பதிலா கார்பனேட்டட் வாட்டர் வச்சிருந்திருக்காரு. ஸோ அத வந்து தண்ணி பதிலா கார்பனேட்டட் வாட்டர ஊத்திடுறாரு. ஊத்தி கலந்து குடிச்சு பார்த்தா, டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருந்ததாம். "என்ன இவ்ளோ நல்லா இருக்கே!" அப்டின்னு சொல்லிட்டு அத வந்து அவர் வந்து எல்லார்கிட்டயும் வந்து சொல்றாரு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நார்மலா அந்த மருந்துல இருந்து மாதிரி ஒரு ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க்கா வந்து இது நல்லாருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு விக்கவே வந்து ஆரம்பிச்சாங்களாம். ஸோ இது வந்து இப்ப மேபி நெறைய கெமிக்கல்ஸ் சேர்த்திருப்பாங்க. பட் இது கண்டுபிடிச்சதுக்கான ஒரு விஷயம் வந்து ஒரு மருந்தா தான் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பபிள் ராப். பபிள் ராப் அப்டின்னா, இப்ப Amazonல, Flipkartலலாம் நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது, அந்த ப்ராடக்ட் உடையாம இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு, அத சுத்தி ஒரு பேப்பர் வந்து போட்டு குடுப்பாங்க. டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கும் அந்த பேப்பரு. நம்ம எல்லாருமே விளையாடிருப்போம். டப்பு டப்புன்னு ஒரு சவுண்ட் வரும். ஸோ வெள்ளையா இருக்கும். டப்பு டப்புன்னு சவுண்ட் வரும் இல்லையா? ஸோ சின்ன வயசுலலாம் எதுலயாவது அது வந்துருச்சு அப்டின்னு சொன்னா, வாங்கி உட்காந்து விளையாடுவோம். ஸோ அந்த பேப்பர் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 1957ல ஆல்பர்ட் பில்டிங், அதுக்கப்புறம் மார்க் சாவன்ஸ் அப்டின்னு சொல்லி 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து இன்ஜினியர்ஸ் தான். அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது வித்தியாசமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வால்பேப்பர் கண்டுபிடிக்கலாம். செவுத்துல ஒட்டுற மாதிரி 3D வால்பேப்பர்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, 2 பிளாஸ்டிக் ஷீட்டையும் வந்து ஒண்ணா சேர்த்து, நடுவுல வந்து காத்து இருக்கிற மாதிரி ஒரு டிசைன வந்து உருவாக்குறாங்க. ஸோ அப்ப வந்து அது வால்பேப்பரா வீட்ல வந்து யாருமே ஒட்டுறதுக்காக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா அத வாங்கல. ஸோ அந்த பிளானே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து இத வந்து கிரீன் ஹவுஸ் அப்படின்ற செடிகள் இருக்கும்ல. ஸோ அதுக்கு வந்து போர்வையா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அதுவுமே வந்து செட் ஆவல. அதுக்கப்புறம் 1960ல வந்து IBM கம்பெனி வந்து அவங்களோட புது கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ அத ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டேமேஜ் ஆகாம கொண்டு போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு பாதுகாப்பான ரொம்ப கவர் வேணும் அப்படின்னு சொல்லும்போது தான், இந்த பபிள் ராப் கவர் வந்து உள்ள வந்து இதில வச்சு கொண்டு போய் பார்க்கலான்னு அவங்க ஒரு ட்ரை பண்றாங்க. அது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அதனால தான் அந்த பபிள் ராப்ப வந்து இப்ப வரைக்கும் வந்து நம்ம இதுக்காக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஆனா அது அவங்க கண்டுபிடிச்சது எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஒரு வால்பேப்பரா கண்டுபிடிச்சாங்க. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்க்காக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ எப்படி கண்டுபிடிச்சது வந்து எப்படி மாறியிருக்கு பாருங்களேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டீ பேக். டீ பேக் வந்து நம்ம ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் போனாலோ, இல்ல எல்லா இடத்துலயும் இப்ப நார்மலா கிடைக்குது. தண்ணீல வந்து இந்த மாதிரி டீய முக்குறது, இல்ல பால்ல வந்து அப்படியே இந்த கயிறோட வரும். அத முக்கி குடிச்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த டீயோட இது எல்லாம் அதுல வந்து இறங்கிடும் இல்லையா? ஸோ அந்த டீ பேக் வந்து ஆக்சுவலி டீ போடுறதுக்காக வந்து கண்டே பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அது எதுக்காக கண்டுபிடிச்சாங்க? எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா, 1908ல வந்து அமெரிக்கால இருக்கிற தாமஸ் சுலிவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு டீ வியாபாரம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த காலத்துல வந்து டீ தூள வந்து ஒரு பெரிய பெரிய டப்பால போட்டு தான் வந்து வியாபாரம் பண்ணி சாம்பிள்ஸ் வந்து அங்கங்க அனுப்புவாங்க. ஸோ அந்த சாம்பிள் அனுப்புறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு நெறைய செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமஸ் வந்து யோசிக்கிறாரு. அப்போ இந்த செலவ வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, குட்டி குட்டியா ஒரு சில்க் துணி இருக்கும்ல. ஸோ அந்த துணி பைக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த டீ தூள போட்டு அந்த சாம்பிள வந்து கஸ்டமருக்கு கொரியர் பண்ணி விடுறாரு. ஆனா நம்ம மக்கள பத்தி தான் தெரியும்ல, பயங்கர சோம்பேறியான மக்களு. அதனால அவரு என்ன என்ன இந்த மாதிரி அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நெனச்சுட்டாங்கன்னா, ஓ! இந்த பையோட அப்படியே சுடு தண்ணீல முக்குனா டீ வந்துரும் போல இருக்கு அப்படின்னு நெனச்சு அவங்களும் முக்கி பார்க்குறாங்க. அதே மாதிரி வந்து டீ தூளும் அதுல வந்துருச்சு. அத தப்பா புரிஞ்சுகிட்டு அந்த பைய பிரிச்சு அத யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத புரியாம அத அப்படியே வந்து அவங்க யூஸ் பண்ணதுனால, அது ரொம்ப ஈஸியாவும் வந்து இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, "இனிமே டப்பால தராதீங்க. அந்த பையிலேயே போட்டு தாங்க" அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாரி உருவானது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீ பேக் மக்களே. ஸோ டீ பேக்குக்காக உருவாக்கல. அவர் வந்து அத பாதுகாப்பா கொண்டு போணும். கம்மி செலவுல கொண்டு போய் குடுக்கணும்னு ஒரு பேக்ல போட்டிருக்காரு. அது டீ பேக்கா வந்து மாறிடுச்சு.
இப்ப நான் சொன்ன இந்த 5 விஷயத்துல உங்களுக்கு எது வந்து செம்மல அப்படின்னு தோன்ற விஷயம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சபி டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல நம்ம சீக்கிரமா பார்க்கலாம். பை.